அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் இன்றைக்கு மீன் சமைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போம். இந்த மீனுக்கு எனக்கு பேர் தெரியலை நண்பர்களே. முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனுடைய பேரை எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஒரு வெங்காயம், 2 கார்லிக், க்ரீன் சில்லி. இது நான் பால் பவுடர் போடுறேன். தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த மீன் சமையலை சமைக்க போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கலக்கி கொள்ளணும். தேங்காய் பால் போடுறதுனால இந்த மீன் சமையலுக்கு நான் புளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ் டொமாட்டரும் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக டொமாட்டர் சோஸ் இருக்கு. இந்த சோஸை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள். கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. முதல்ல சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொள்வோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஒரு 1-2 மாதிரி பாருங்கள். கொஞ்சம் நான் போடுற அளவு பாருங்கள், ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வெங்காயம் போடுறது கொஞ்சம் கருப்பு நிறமாகும் வரைக்கும் வதக்கி எடுங்க. அது ஒரு டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன், அது எண்ணத்துக்கண்டு. அந்த கொஞ்சம் வெங்காயம் கருவினா தான் அந்த மீனுடைய சொதி நல்லா இருக்கும். அதனால தான் எல்லா வெங்காயத்தையும் கறக்கலை, நான் வெங்காயம் கொஞ்சம் தான் போடுறேங்கிட்டு பாருங்கள். அதோடு சேர்த்து இந்த கடுகு, சீரகம் எல்லாம் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக வதங்கினத்தோட அடுத்த மிச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கார்லிக்கெல்லாம் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ ஸோ காய்ஸ், இதெல்லாம் நான் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு செஃப் அல்ல. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு வெளிநாட்டில் ஆண்கள் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்கன்றதை புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. நண்பர்களே, கருவேப்பிலை இருந்தால் அதுவும் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல. அதோடு இந்த வெந்தயம் ஆட் பண்ணுறது கட்டாயம். வெந்தயம் என்றால் மீன் கறிக்கு தேவை. அதுதான் தூக்கலான வாசத்தை தரும் நண்பர்களே. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும், நல்லா வதங்க தேவையில்ல, முன்னாடி நாங்கள் கருக்கி வச்சுருந்தோம் ஒரு கொஞ்சம் போல் வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கறி பவுடர், மிளகுத்தூள், அதோட அந்த நேரத்தோட காட்டின டொமாட்டோ சோஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதோடு நான் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கொடுங்க. அது கொதித்து வரப்போக்குள்ள எண்ணெய் கொஞ்சம் மிதங்கி வரும் மேலுக்கால. அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. ஸோ காய்ஸ் பாருங்கள், இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதந்து வந்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மீன் எங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளையிலும். மீனை ஆட் பண்ணதும் தேவையான கணக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு உப்பு போட தேவையில்லை, நான் நேரத்தோட அளவாக தான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட லிமிட்டை பார்த்து கொஞ்சம் உப்பை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மூடி விட்டுட்டு கொதிக்க வச்சிடுங்க. இப்போ காய்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் கலரி விட்டுட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறேன்.
தேங்காய் பால் முக்கியமாக ஆட் பண்ணதுக்கு பிறகு மூடக்கூடாது. மூடிய ஒரு 2 நிமிஷம் தேங்காய் பாலை போட்டு ஊற்றினதுக்கு பிறகு குக் பண்ணினா போதும். அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த ஃபிஷ் கறி குக்காய் முடிஞ்சு இதில் அவுட்ஃபிட்டை எப்படின்னு பாருங்கள். பிளேட்டில் போட்டதுக்கு பிறகு நல்ல ஒரு கலர் தருது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. எதுவும் தவறுகள் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வெளிநாட்டிலேருந்து சமைக்கிறேன். நான் ஒரு செஃப் அல்ல. இந்த ஃபிஷ் கறி எப்படி இருக்கேன்ட்டு நல்லா